வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஷெஃப் பிரவீன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காய சட்னி. வெங்காய சட்னி தான் எப்படி பண்ண பார்க்க போகிறோம். வெங்காய சட்னி இட்லி காம்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரெட்டு வெங்காய சட்னி. ஒருத்தர் ஒரு ரெசிபி ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் என்னோடய ரெசிபி ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் நான் சொல்கிறேன். இதுக்கு நான் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சோண்டு உளுந்து. சேம் எல்லா வீடியோலாம் சொல்கிற மாதிரி தான். உளுந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள், நல்லா கோல்டன் கலரில் வரணும். எந்த அளவுக்கு கோல்டன் கலர் வருதோ அந்த அளவுக்கு சட்னியோட வாசனை ப்ளஸ் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ண ஆனியனு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சியும் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுங்க. அது கூட வரமிளகா போடுங்க. வரமிளகா முன்னாடி எண்ணெயில் போட்டிங்கன்னா ஆகும், கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தோடு போட்டிங்கன்னா கலர் அவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் ஆகாது. உங்களுக்கு அந்த ரெட் கலர் அப்படியே இருக்கும். அது கூட கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுங்க, நல்லா வதக்குங்க. அது கூட என்ன பண்ணுறீங்க, ஒரு சிட்டிங் மஞ்சத்தூள் நிறைய போட்டுறாதீங்க, சும்மா கொஞ்சமாக போடுங்க. போட்டு வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி. நான் புளி தண்ணி செப்பரேட்டாக கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வீட்டிலலாம் புளி அப்படியே இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு லைட்டாக வதக்குங்க. அதுக்கப்புறம் மெயினான கொஞ்சோண்டு புதினா, வாசனைக்காக கொஞ்சோண்டு புதினா போடுங்க. நிறைய போட்டுறாதீங்க, கலர் சேஞ்ச் ஆகிடும். சும்மா கொஞ்சோண்டு போடுங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட் பண்ணிங்க. மிக்சியில் கொஞ்சம் ஃபைனாகவே பேஸ்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி சட்னி நீங்கள் ஃபைனாக பேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். பட் இந்த சட்னி கொஞ்சம் ஃபைனாக பேஸ்ட் பண்ணிங்க. எடுத்து செப்பரேட்டாக வச்சுங்க. இது கொஞ்சம் தாளிப்பு போடணும். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு அந்த சட்னியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காய சட்னியோட. நிறைய பேர் சொல்லுங்கள் வெங்காய சட்னி அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணலான்னாங்க. நீங்கள் எப்படியும் பண்ணாதீங்க, நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.